இன்னைக்கு நாம 2023ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன கொரோனா பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மலையாளம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோவுடைய கன்னு தொலைஞ்சு போயிடுது. அந்த கன்னை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக்கச்சக்கமான கேஸ் அந்த கன்னோட சேர்ந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அது என்ன பெரிய பிரச்சனை, அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு, நம்ம ஹீரோ கன்னை கண்டுபிடிச்சாரா, அந்த பெரிய கேஸை தீத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே தாண்டி படத்துடைய கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும். அது எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கைவிடப்பட்ட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து கன் ஷாட் கேக்குது. யாரையோ ஷூட் பண்றாங்க போல ஒரு 5-6 வாட்டி கேக்குது. இந்த விஷயத்த ஒரு விவசாயி தாத்தா பாக்குறாரு. இப்ப அப்படியே அந்த கைவிடப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்து யாரையோ துரத்திட்டு ஓடி வராங்க. அந்த டைம்ல ஒரு காரு வேகமா வந்து முன்னாடி ஓடி போனவரை அடிச்சு தூக்குது. அவரு ஸ்பாட் அவுட்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு ஜட்ஜை காமிக்கிறாங்க. அவரு வாக்கிங் போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு கார் வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து 2 பேர் இறங்கி கன்னை வச்சு அவரை சரமாரியா ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இந்த விஷயத்த 3 பேர் பாக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது 2 பேர் வந்துட்டு என்னுடைய காரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த விஷயத்த ஒரு எஸ்ஐ தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த எஸ்ஐக்கு உங்க 2 பேரை நல்லாவே தெரியும் போல. ஒரு அப்பா ஒரு பையன் வந்திருக்காங்க. என்னுடைய காரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ கிட்ட சொல்லும் போது உன்னுடைய கார் எப்போ காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கேக்குறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ அந்த ஜட்ஜை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க. உன்னுடைய காரு வெள்ளிக்கிழமை காணாம போச்சு அப்படின்னு சொல்ற, ஒரு வாரம் கழிச்சு ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காரை கொண்டு வந்து ஷெட்ல நிப்பாட்டிட்டு பெரியம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்கோடு போயிட்டேன். அங்க போயிட்டு இன்னைக்கு தான் திரும்பி வந்தேன். திரும்பி வந்து பார்த்தா காரை காணோம். எல்லா இடத்துலயுமே தேடிட்டு கடைசியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் சார் அப்படின்னும் போது இப்போ இன்ஸ்பெக்டர் வராரு. என்னையா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காரை காணுமா அப்படின்னு சொல்றாரு. இவரும் போயிட்டு அங்க உட்கார்ந்துட்டு உன்னுடைய காருடைய நம்பர் என்ன, கலர் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்டு காதாமட்டிலேயே ஓங்கி ஒரு போடு. அவன் பொத்துன்னு கீழே ஒழுகுறான். அப்பா முஸ்தபா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்க ட்ரை பண்ணும்போது எஸ்ஐ கேக்குறாரு, ஏன் சார் அவன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு முன்னாடியே இவன் மேல ஒரு கேஸ் இருக்கு. இவன் சொன்ன அடையாளங்கள் காருடைய நம்பர் இருக்கு இல்லையா, இந்த காரை யூஸ் பண்ணி தான் அந்த ஜட்ஜை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய கேஸ்ல அந்த ஜட்ஜி தான் தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனே பிளான் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கொலை பண்ணிருக்கான். இவனை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுங்க, மத்த விஷயத்த பாத்துக்கலாம் அப்படின்னும் போது சார் வெயிட் பண்ணுங்க, விசாரிக்கலாம், விசாரிச்சுட்டு கேஸ் போடலாம். இப்போ கேஸ் போட்டு நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்லும் போது இங்க பாரு என்ன பண்ணோம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுன்னு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. இந்த எஸ்ஐ முஸ்தபா கிட்ட போயிட்டு ஏன்டா ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என்ன சார் பண்றது, அப்பாவை போட்டு நைட்டு முழுக்க பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க, வயசான மனுஷன் ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பச்சாதாபம் பார்க்காம போட்டு அடிக்கிறாங்க. வேற வழி இல்லாம தான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா 15 நாள் ரிமாண்ட் பண்றாங்க. இப்போ நம்ம எஸ்ஐ தான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது அங்க வந்த இன்ஸ்பெக்டர் இவனுடைய காணாம போன காரை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஏசிபி மேடம் ஸ்பாட்ல இருக்காங்க, இவனை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னும் போது இப்போ கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா நான் இவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகணும், அங்க எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கேட்கும் போது ஏசிபி மேடம் அங்க இருக்காங்க, கூட்டிட்டு வர சொன்னாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இவரும் கூட்டிட்டு போறாரு. அங்க போனோடனே அந்த லேடி போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதான் உன்னுடைய காரானு போயிட்டு பாரு அப்படின்னும் போது இவனும் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு ஆமான்னு சொல்றான். உள்ளுக்குள்ள ஏறி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்றா அப்படின்னும் போது முஸ்தபாவும் ஏறி உட்காந்து எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும் போது உள்ளுக்குள்ள ஒரு கன் இருக்கு. என்னடா கன் உள்ள வச்சிருக்க, இதை வச்சுதான் ஷூட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேடம் இது என்னுடையதே கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த கன்னை கொண்டுட்டு வெளியே வா இங்க வை அப்படின்னும் போது அவனும் கொண்டு வந்து வைக்கிறான். இப்போ அவள் தான் கேஸ் முடிஞ்சு போச்சு, இவன் தான் இந்த கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி மேடம் அவங்க பாட்னு அங்கிருந்து கிளம்ப மேடம் என்னாச்சு ஒண்ணுமே விசாரிக்காம நீங்க பாட்னு இப்படி அவன் மேல பழிய போடுறீங்க, நம்ம இந்த கேஸை விசாரிக்கலாம், இந்த சம்பவம் நடக்கும் போது இவன் இந்த ஊர்லயே இல்ல, நான் கோழிக்கோடுல இருந்தேன் அப்படின்னு சொல்றான், நம்ம அதை விசாரிச்சு பார்க்கலாம், வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னும் போது அதெல்லாம் பண்ண முடியாது, இறந்து போனது என்னுடைய மாமனாரு, இது என்னுடைய பர்சனல், ஒழுங்கா அவனை ஒத்துக்க சொல்லுங்க அப்படின்னும் போது என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தபா அங்க வந்து நிக்கிறாரு. டேய் அங்க
அப்படின்ற போர்டுல என்ன விஷயம் போட்டிருக்குன்னு பாரு, சதுப்பு நிலம், இங்க யாராவது விழுந்துட்டீங்க அப்படின்னா டெட் பாடியை கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கன் எடுத்து ஷூட் பண்ணி அங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் குற்றவாளிகள் தப்பி ஓட்டம், போலீஸ் தேடுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ல நியூஸா வந்துருவீங்கடா அப்படின்னும் போது, மேடம் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, உங்க மிரட்டல்களுக்கெல்லாம் என்னால அடிப்பணிய முடியாது, நான் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, கொய்யால உனக்கு அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுடைய கன்னை யூஸ் பண்ணா மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ உடைய கன்னை புடுங்கி ஷூட் பண்றேன் அப்படின்றாங்க. இப்போ முஸ்தபாவுடைய அப்பா ஓடி வந்து, அவனை விட்டுருங்க, எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நான் கூட கொலை பண்ணன்னு ஒத்துக்கிறேன், என் பையனை மட்டும் ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னும் போது, அப்பா இவளுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணக்கூடாதுப்பா, இவங்கெல்லாம் ஃப்ராடு அப்படின்னும் போது டக்குன்னு இந்த லேடி காண்டாயிட்டு அப்பாவை ஷூட் பண்றா. இந்த பையன் பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும் போது இந்த அம்மாவும் இந்த எஸ்ஐ உடைய கன் எடுத்துட்டு ஷூட் பண்ணிக்கிட்டே ஓடுறாங்க. அப்போ ஒரு புல்லட் இந்த பையன் மேல பட்டு இந்த பையன் அந்த சதுப்பு நில பகுதிக்குள்ள விழுந்துடுறான். மேடம் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ வந்து கேட்க, விசாரிக்க கூட்டிட்டு வரும்போது அவன் உன்னை ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடினா, அந்த டைம்ல நீ உன்னுடைய கன்னை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணிட்ட. அப்படி ஷூட் பண்ணும்போது இவங்க அந்த சதுப்பு நில பகுதிக்குள்ள குச்சிட்டாங்க, டெட் பாடி காணாம போச்சு. கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிக்கும் போது நீ இந்த விஷயம் தான் சொல்ல போற அப்படின்ட்டு அவங்க பாட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அங்க இருக்கிற போலீஸ்லாம் ஓடி வந்து இவரை பிடிச்சி கையிலேயே ஷூட் பண்றாங்க. இவர் பேன்னு கத்துறாரு. அடுத்த சீன்ல 4 வருடங்கள் கழித்து அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவர் இந்த விஷயத்தையே கனவு மாதிரி கண்டு கண்ணை முடிக்கிறாரு. இப்போ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ல இருக்காரு. கோர்ட்ல கேஸும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணது எதுக்காக, என்ன சிச்சுவேஷன்ல இவர் ஷூட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இவருடைய மனைவிக்கு வேற உடம்பு சரியில்லை, எந்திரிச்சு குக் பண்ணிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருடைய மருமகள் வந்து போற வழியில இபி பில்ல கட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கோர்ட்டுக்கு போகணும், அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உன்னுடைய மாமியாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு செஸ் விளையாடலாம் உங்களுக்கு டைம் இருக்கும், வீட்டுல ஒரு வேலை அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் புலம்பும் போது, ஏமா இந்த விஷயம் தான் இப்பெல்லாம் போன்லயே கட்டிடலாமே, எதுக்காக அவ்வளவு தூரம் போகணும், நீயே பாத்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேர குழந்தைய ஸ்கூல்ல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போகும்போது பக்கத்து வீட்டு தாத்தாவை அவங்களுடைய பேத்தி தள்ளிட்டு வராங்க. என்ன சார் எப்படி இருக்கீங்க, சும்மா வெளியே போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கேட்கும் போது அவரு பேசாம மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்கிறாரு. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க நேத்து அவரு கூட செஸ் விளையாட வரல, அதான் தாத்தா அவங்க மேல கொஞ்சம் கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, நாளைக்கு கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி மனைவியை பார்க்க போறாரு. அவங்களுக்கு போயிட்டு சாப்பாடுலாம் ஓட்டிட்டு டாக்டரை பார்த்து, இப்போ என் மனைவியுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப எல்லாமே ஓகே தான், ஆபரேஷனுக்கு எல்லாமே இப்போ தயாரா இருக்கு, டோனரும் ரெடி ஆயிட்டாங்க, நீங்க டோனர் கிட்ட பேசிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் பேசினேன் சார், அவங்க ஆனா என்னுடைய சக்திக்கு மீறி காசு கேக்குறாங்க, இப்போ நானும் சஸ்பென்ஷன்ல இருக்கேனா, அவ்வளவு காசு ஒன்னும் கையில இல்ல, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னும் போது, உங்களுக்கு மனைவியுடைய உயிர் தானே முக்கியம், காசை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, பணத்துக்கு ஏற்பாடு பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம எஸ்ஐ போயிட்டு ஒரு வக்கீல மீட் பண்றாரு. சார் கடந்த 4 வருஷமா நான் இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன், சம்பளமும் பெருசா வரது கிடையாது, காசு இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், மனைவிக்கு வேற ஆபரேஷன் இருக்கு, இன்னும் 3 மாசத்துல என்னுடைய ரிட்டையர்மெண்ட் இருக்கு, நான் சஸ்பென்ஷன்லயே ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எந்த சலுகையும் கிடைக்காது, எந்த காசும் கிடைக்காது, என்னுடைய மனைவிக்கும் ஆபரேஷன் பண்ண முடியாம இறந்து போயிடுவாங்க, எப்படியாச்சும் இந்த கேஸை சீக்கிரமா முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் என்னையா பண்ண முடியும், இவங்க விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு, பாப்போம் முடிக்க ட்ரை பண்ணுவோம், நானே இந்த கேஸ்ல இருந்து எப்படா வெளியே போலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எஸ்ஐயா ஜாயின் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து அந்த லெட்டர்லாம் கொடுக்கும் போது அவரும் செக் பண்ணிட்டு, இப்போ இவர் தங்க கோர்ட் ஹவுஸ்ல எங்கேயும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அங்க பிள்ளைன்னு இன்னொரு ஆபீசர் வந்திருப்பாரு. இவரு அண்டர் கவர்ல மட்டும் இருக்கிறவரு. இவர்கிட்ட, சார் உங்க வீட்டுல இப்போ யாரும் கிடையாது இல்லையா, ஒரு 2 வாரம் மட்டும் இந்த பையனை உங்க வீட்டுல ஸ்டே பண்ண வச்சுக்கோங்க, அதுக்குள்ள இவனுக்கு எங்கேயாச்சும் இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னும் போது பிள்ளையும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா தம்பி நீ போயிட்டு உள்ள உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா போலீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிற காரணத்தினால 2 மாசத்துக்கு ஸ்டேஷன் டியூட்டி பார்க்க சொல்லிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு டியூட்டி பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு வயசான தாத்தா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கேட்க, இந்த தாத்தா பல வருஷமா இவருடைய அப்பா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு புக் ஷாப், அந்த புக் ஷாப்புடைய இடம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் கையை மிரட்டிக்கிட்டு இருக்கானா, அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது, முதல்ல அந்த கடை உனக்கு தான் சொந்தமானதா அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போ, அதை நான் வெரிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அடுத்த சீன்ல பார்க்கும்போது அந்த தாத்தா இந்த
இந்த விஷயத்த மீடியாக்கெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாரு. யூடியூப் அது இதுன்னு போட்டு பயங்கரமா கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸும் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதான் மக்களே உண்மை. போலீஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த இந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த கிழவனுக்கு அவ்வளவு தைரியமா, நீ என்ன பண்ணு, அந்த ஆளு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போனாலியா, அது ஒரிஜினல் தானே, அதை கிழிச்சு தூக்கி தூர போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லும் போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு உட்கார்றாரு. இப்போ இந்த தாத்தாக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இவங்க கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீடியாவெல்லாம் கூட்டிட்டு வராரு. அதுலயும் ஒரு பெண் ரிப்போர்ட்டரை கூட்டிட்டு வராரு. இந்த பொண்ணு அப்படியே ஹீரோயின் சொல்ல முடியாது, கூப்பிட கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் ஒரு பயங்கரமான ரிப்போர்ட்டரு. நைட்ல வந்துட்டு ஒரு ஷோ கூட பண்றாங்க. யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா யாரு என்னென்னலாம் பார்க்காம, போலீஸ் கலெக்டர் அப்படின்னு கூட பார்க்காம கிழின்னு போட்டு கிழிப்பாங்க போல. இந்த தாத்தா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வராரு. ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக இந்த தாத்தாவுடைய கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ண மாட்டீங்க, எஃப்ஐஆர் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எப்போ எதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க செய்யும் போது செய்வோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னும் போது கிளம்ப முடியாது, எஃப்ஐஆர் போடாம இந்த கேஸை நீங்க விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணாம என்னால போக முடியாது அப்படின்றாங்க. சரியா, முதல்ல அந்த இடம் உனக்கு சொந்தமான இடம் தானே நாங்க கன்ஃபார்ம் பண்ணோம், அதுக்கான டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் நேத்து தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு. எனது நேத்து கொடுத்தியா, உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பாயும் போது இப்ப நம்ம ஹீரோ வராரு. அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி அவர் கையில கொடுங்க அப்படின்னு சொல்ல, சார் இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா போங்க அப்படின்னும் போது, இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த டிராக்குள்ள தான் டாக்குமெண்ட்டை வச்சிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா தூக்கி அந்த தாத்தாவுடைய கையில கொடுங்க அப்படின்னும் போது இவரும் கொடுத்துட்டு அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. சரி அந்த கேஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னும் போது அதுவும் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்து நீதி நேர்மை நியாயம்னு பேசுறாரு. பெருசா யார்கிட்டயும் காசு வாங்க மாட்டாரு, பணம் கூட சரியா சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இவனை இதுக்கப்புறமும் ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சிருந்தா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே டியூட்டி பார்க்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாரு. பிள்ளைய கூப்பிட்டு, இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கஞ்சாலாம் கடத்துவாங்க பாத்தீங்களா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஸ்கூல்ல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்காணிச்சு கைது பண்ணும் அப்படின்றதுக்காக அண்டர் கவர் போலீஸா இருப்பாரு. இப்போ இவருடைய வேலையை நம்ம ஹீரோக்கு மாத்தி கொடுக்குறாரு. கண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது, ஐயா இந்த விஷயத்த நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி எனக்கு உத்தரவு போட்டாரு, இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா மேலதிகாரிக்கு யாரு சொல்லுவா, அவங்க கிட்ட போயிட்டு இப்போ யாரு பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், பெருசா ஒன்றும் நடக்காது, இவன் உள்ளுக்குள்ள இருந்தா எல்லாமே விளங்காம தான் போகும், கண்ணை தூக்கி அவன் கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில கண்ணை கொடுத்துட்டு சைன் போட்டு, தம்பி நீ வெளியே போயிட்டு டியூட்டி பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று டியூட்டி பார்த்துட்டே இருக்கும் போது அங்க ஹீரோயின் வராங்க. சார் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா இங்க வந்து நான் போலீஸ் அப்படின்லாம் காமிக்காது, நான் வந்துட்டு அண்டர் கவர்ல இருக்கேன், எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது, எனக்கு உங்க நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போலாம் நல்ல போலீஸை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க மட்டும் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க கூட கான்டாக்ட்ல இருப்பேன், ஈவினிங்ல ஷோலாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க அந்த ஷோக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, நம்பர் வேணா கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது நம்பரை வாங்கிட்டு ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு தாடிக்காரனை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க ஒரு பஸ் வர இந்த தாடிக்காரனும் ஏறி போறான். ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இந்த டைம்ல ஒரு திருட்டு கோட்டு வந்து நம்ம ஹீரோவுடைய கன்னை பார்த்துட்டான். பார்த்தவன் நேக்கா நம்ம ஹீரோக்கே தெரியாம கன்னை புடுங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அவனை விரட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அவன் ஏதோ ஒரு ஏரியாக்குள்ள ஓடுறான், நல்லா சந்து பூந்தெல்லாம் பூந்து அவன் பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கான். ஹீரோவால பிடிக்கவே முடியல, மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ நேரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த மாதிரி கன்னை ஒருத்தன் புடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னும் போது, ஆட நாசமா போனோனே உன்னை நம்பி கன்னை கொடுத்தா புடுங்கிட்டு போயிட்டானா, இப்போ உன்னால நம்ம 3 பேர் வேலையும் பறி போயிடும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கதவை சாத்திட்டு, இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, இந்த விஷயம் வெளியே தெரிய வரதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் அந்த கன்னை கண்டுபிடிக்கணும், உனக்கு பிள்ளை சார் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஊர் முழுக்க போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன விசாரிச்சாலும் அந்த திருட்டு பையனை பத்தி ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல. வீட்டுக்கு வந்து பிள்ளை சாரை பார்த்து, சார் அவன் கண்டிப்பா அந்த ஏரியாக்காரன் தான், ஆனா அந்த ஏரியால போயிட்டு விசாரிக்கும் போது அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது, அதுக்கு பிள்ளை சார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஊர்ல காக்க பாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான் இருக்கான், முன்னாடி மட்டை பண்றது அது பண்றது இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஷெட் மாதிரி வச்சு அது மட்டும் இல்லாம வட்டிக்கு பணம் கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நீ போயிட்டு அவனை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்ட அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பண்ணுவான், போயிட்டு மீட் பண்ணு அப்படின்னும் போது ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அங்க போறாரு. போயிட்டு காக்கா பாப்பி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது,
டேய் யாரா நீ பாட்டுன்னு வந்த அண்ணனுடைய பேரை சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாடிக்கார வந்து நம்ம ஹீரோவை போலீஸ்னு தெரியாம அவன் இவனு பேசும்போது, டேய் அவன் பேரு போலீஸ் ரெக்கார்ட்ல காக்கா பாப்பின்னு தானே இருக்கு, இல்ல வேற ஏதாவது பேர் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரனும் உள்ள போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறான். நம்ம ஹீரோ போயிட்டு உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, சார் நான் சொல்லிடுறேன், இங்க பாருங்க எவனாச்சும் காசு வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டானுங்க, அப்படிதான் அவன் காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணா. நான் கடுப்பாயிட்டு என் பசங்களை அமிச்சு 4 தட்டு தட்டிட்டு வாங்கடா அப்படின்னும் போது இவனுங்க போயிட்டு தட்டின தட்டுல அவன் இறந்தே போயிட்டான். அவனை பொச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சார், தயவு செஞ்சு இந்த கேஸ்லாம் இங்க கொண்டு வராதீங்க அப்படின்னும் போது, டேய் நான் அந்த கேஸை பத்திலாம் விசாரிக்க வரல, எனக்கு அந்த கதையெல்லாம் தேவையே கிடையாது, நீ தான் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணி பிட் பாக்கெட் அடிக்கலாம் அமுச்சு வைக்கிறியாமே, அப்படிதான் ஒரு திருட்டு கோட்டு வந்து என்னுடைய முக்கியமான பொருள் ஒன்றத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான், எனக்கு அவன் வேணும், பார்க்க வந்துட்டு நல்லா பண்டாரம் மாதிரி இப்போ இருக்கிற பசங்களாம் ஒரு மாதிரி கேவலமா முடி கட் பண்ணுவானுங்க இல்லையா, அந்த மாதிரி வெட்டிக்கிட்டு அவனுடைய கெண்டக்கால்ல ஒரு தழும்பு ஒன்று இருக்கும், அந்த பையனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேபி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்க பாப்பி சொல்றாரு. ஆனா அவனெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது சார், அதுக்கெல்லாம் டைம் கிடையாது அப்படின்னும் போது, இங்க பாரு இப்போ நீ பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதை மட்டுமே ஒரு ஆதாரமா வச்சு உன்னை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு போலன்னு பொழந்துருவேன், அந்த அளவுக்கு கான்ல இருக்கேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி நேரா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேக்குறாங்க. உன்னை நம்பிதான் இந்த விஷயத்த சொல்றேன், வெளியே தெரியாம பாத்துக்கோ, என்னுடைய சர்வீஸ் கண்ண ஏதோ ஒரு திருட்டு கோட்டு ஆட்டைய போட்டுட்டு போயிடுச்சு, அவனை தான் தேடி சுத்திக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா என் வேலை பறி போயிடும், அவனை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்றியா, ஏன்னா நீ பிரஸ் ரிப்போர்ட்டரா இருக்க, உனக்கு நிறைய கிரிமினல்ஸ் கூட பழக்கம் இருக்கும், ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன தேடியுமே அந்த பையனை கண்டே பிடிக்க முடியல. இப்ப அப்படியே அந்த காக்கா பாப்பியை காமிக்கிறாங்க. அவன் இந்த தாடிக்காரனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடுலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த தாடிக்காரன் காக்கா பாப்பியோடைய சொந்த தம்பி கிடையாது, ஆனா சொந்த தம்பி மாதிரி இந்த காக்கா பாப்பி தாடிக்காரனை பார்த்துப்பான். இப்போ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது காக்கா பாப்பியோடைய மனைவி தான் சாப்பாடுலாம் பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. நீ வந்து உட்காரு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மடி மேல உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு அந்த தாடிக்காரன் லைட்டா காண்டாகிறான். இப்போ என்னமோ வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு காக்கா பாப்பி வெளியே போனதுக்கு அப்புறமா, நீ என்ன அவன் மேல ஏறி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா, இந்த விஷயம்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் வந்து இந்த பொண்ணை திட்ட. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் என்ன வேணுமுதுனியாவா போயிட்டு உட்காந்து அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன், அவனை பார்த்தாலே எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ, நம்ம இங்கிருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் கேட்கவே மாட்ற, எப்பதான் கூட்டிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இப்பதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், கிடைச்சவனே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு காக்க பாப்பி கால் பண்ணி, நீ சொன்ன பையனை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பாத்துக்கோ அப்படின்னும் போது ஹீரோவும் போனா அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அவனை பிடிச்சி புலன்னு பொழக்கிறாரு. எங்கடா என் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்றான். யாருகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு ஆளை காமிக்கிறான். அவனையும் அடிச்சு விசாரிக்கும் போது நானும் வித்துட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னடா யாரை பார்த்தாலும் வித்துட்டேன்னு சொல்றீங்க, எங்க வித்தீங்க, யாருக்கு வித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாரு என்னெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி இல்லீகலான விஷயம்லாம் விற்கும் போது பேரு ஊரு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஈவன் போன் நம்பர் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்களே கால் பண்ணா மட்டும்தான் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னும் போது, சரி அவன் திருப்பி கால் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, அவன் எக்ஸ்ட்ராவா புல்லட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான், நான் சண்டே ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், அப்போ நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா சண்டே கால் பண்ணுவா அப்படின்னும் போது, அப்படின்னா இந்த போன் ஏங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புடுங்கிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பேங்கை காமிக்கிறாங்க. அந்த பேங்கை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனாக்கு மருந்துலாம் அடிக்க வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு 2 பேர் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனவனுங்க கண்ணை காமிச்சு மிரட்டி, லாக்கருங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு ஓடி வந்து கண்ணை புடுங்க ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல திருட்டு கோட்டு ஷூட் பண்ணும்போது அங்க சும்மா நின்னுட்டு இருந்த ஒரு பொண்ணுடைய கழுத்துலயே புல்லட் பாஞ்சி அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். இப்ப இவனுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்க பணம் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுட்டு வெளியே ஒரு கார் நிக்கும், அந்த காருக்குள்ள ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேரும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு எஸ்ஐயை காமிச்சாங்க பாத்தீங்களா அவரு, அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன், 3ஆவதா ஒரு டாக்ஸி டிரைவர். இப்போ நம்ம எஸ்ஐ உடைய கையில இந்த கன்னோடைய புல்லட் பட்டு தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருப்பா. ஏன்னா நான் பொசுக்குன்னு அந்த பொண்ணை ஷூட் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு வேற ஊர்
முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் இந்த எஸ்ஐ கிட்ட கேட்கும் போது, டேய் நான் என்ன வேணுமுதுக்கு நான் ஷூட் பண்ண தெரியாம பட்டுருச்சு. அந்த செக்யூரிட்டி ஓடி வந்து கன்னை புடுங்க ட்ரை பண்ணும்போது தெரியாம நானும் ட்ரிகரை பிரஸ் பண்ணிட்டேன் போல அந்த பொண்ணு மேல பட்டுருச்சு. உன்னை விட எனக்கு நிறையவே வருத்தம் இருக்கு. நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாரும் கிளம்புங்க, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். நான் சொல்ற இடத்துக்கு மறக்காம வந்துருங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நம்ம அந்த பணத்துல கையே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பண்ற ஷோ சரியா போக மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் வர வர ஒழுங்கா வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த வேலையை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி என்னமா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோவுடைய கன்னு காணாம போச்சு பாத்தீங்களா, இப்போ அந்த கன்னை யூஸ் பண்ணி தான் இந்த எஸ்ஐ வந்துட்டு ஷூட் பண்ணிருப்பாரு. அந்த லேடியும் இறந்து போயிருப்பாங்க. இது வந்துட்டு இவங்களுடைய ஜஸ்ட் ஒரு கெஸ் மட்டும்தான். ஆனாலுமே போலீஸோடைய கன்னு காணாம போச்சு அப்படின்ற விஷயம் நியூஸா வெளியே வந்தா அது பயங்கரமா பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் கிட்ட போயிட்டு பேசும்போது அந்த மேடமும் ஓகேமா போயிட்டு நியூஸ போடு அப்படின்றாங்க. இப்ப இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆனவனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஸ்தம்பிச்சு போகுது. இந்த இன்ஸ்பெக்டர் மேலயும் நம்ம ஹீரோ மேலயும் சரியான கான்ல இருக்காங்க. டிஜிபியே வந்து 3 பேரையும் மீட் பண்ணி என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது, சார் தான் டியூட்டியை மாத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை எஸ் ஆயிட்டாரு. நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரையும் இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்க, இவங்களை விசாரிக்கணும். இவங்களுக்கும் அந்த கொள்ளை கும்பலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸை கூப்பிடுறாங்க. அவங்க முன்னாடி காமிக்கும் போது ஏஎஸ்பி வந்திருப்பாங்க. இப்போ எஸ்பி போஸ்டிங்கே வந்துட்டு இருப்பாங்க. இந்த அம்மாவை கூப்பிட்டு நீதாமா இந்த கேஸை விசாரிக்கணும், நீதாமா டிபார்ட்மெண்ட் மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னும் போது, அப்படின்னா நான் சொல்றதுதான் செய்யணும், என் டீம்ல யாரெல்லாம் இருக்கணும், நான் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு சில ஃப்ரீடம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, குற்றவாளியை கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபியும் சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த எஸ்ஐ தாடிக்காரன் டிரைவர் இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. இவங்க வழக்கமாவே கோர்ட்டு வாசல்ல ஒரு டீ கடை இருக்கும், இங்க தான் மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், போலீஸ் கிட்ட மாட்டிப்போமா அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் பிளான் பண்ணபடி கச்சிதமா நடந்தா கண்டிப்பா மாட்ட மாட்டோம், நான் சொல்றபடி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ பேசிட்டு இருக்காரு. இப்போ டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரன் எடுக்கும் போது, ஒவ்வொரு பந்தாலாம் காமிக்காத, நம்ம ஆட்டையை போட்ட காசை இப்போதைக்கு செலவு பண்ணாத வரைக்கும் தான் நம்ம மாட்டுவோம், இது எப்படி செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனி பிளானே போட்டு வச்சிருக்கேன், நான் சொல்றதை மட்டும் கேளு, பிளானை கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைவிடப்பட்ட பில்டிங்க்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனா இது என்னையா இடம் அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் கேட்க, இங்க பாரு இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்காத, நீ யாரு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டனா, அதே மாதிரி நீயும் என்ன கேள்விலாம் கேட்கவே கூடாது, கேள்வி கேட்டு நம்மளை பத்தி தெரியாத வரைக்கும் தான் நம்ம எல்லாருமே சேஃபா இருக்க முடியும், இது ஒரு கைவிடப்பட்ட பில்டிங், இங்க தான் வந்துட்டு பணத்தை மறைச்சு வைக்க போறேன், இந்த இடம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது, இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்க, நான் சொல்ற டைம்ல நம்ம வந்து இந்த காசை வந்துட்டு பங்கு போட்டு பிரிச்சுக்கலாம், இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இந்த எஸ்பி அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, பணம் எங்க இருக்கு, நீ எதுக்கு அவங்க கிட்ட கன்னை கொடுத்த, அவங்களுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் அப்படிதான் ஒண்ணுமே கிடையாது, என் கன்னை எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான், அது மட்டும் தான் எனக்கு தெரியும், அந்த கன்னை யூஸ் பண்ணி எப்படி கொல்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னும் போது, யாருக்கிட்ட பொய்ய சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்கி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, என்ன ஷூட் பண்றங்க மேடம், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி உங்க கையில எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணி அந்த கேஸ் எப்படிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உங்க லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோங்க, இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறமே எனக்கே ரொம்ப தலைவலியா இருக்கு, என்ன போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும், என் மேல பழிய போட்டுருங்க அப்படின்னும் போது, அப்படிலாம் யாரையும் ஈஸியா போற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ் போயிட்டு அங்க உட்காந்துட்டு, உன்னுடைய கன்னு எப்படி தொலைஞ்சு போச்சு, எல்லா உண்மையுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவுமே எல்லாத்தையுமே சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த திருட்டு பையனை போயிட்டு பிடிக்கிறாங்க. அவனை பிடிச்சி ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாழஞ்ச வீட்டை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு போட்டு பொளந்து விசாரிக்கிறாங்க. இந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன விஷயம் தான் சொல்றான். சரி, இவனை அடிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, இவன் சொல்றதெல்லாம் உண்மை போல, அந்த போன் ஆக்டிவ் ஆனா மட்டும்தான் நமக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், ஆனா இவனை சும்மா அமிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, உள்ள இருக்கிற போலீஸ் இவனுடைய கையை தூக்கி மேல வச்சு சுத்தியாலேயே அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த பையன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோவை பார்க்கவே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நேரா போயிட்டு பேசலாம், மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, உன்னுடைய மன்னிப்பும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இந்த கேஸ பத்தி
பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனுங்க ஆட்டைய போட்டுட்டு போன பணத்துல சில பணங்கள்ல மட்டும் மார்க் பண்ணிருக்காங்களா, அந்த பணத்தை ஏதாவது ஒரு மிஷின்ல போட்டு எண்ணும் போது அது கள்ள நோட்டு இல்லனா இந்த நோட்ல என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டிமேட் பண்ணுமா. அப்படி ஏதாவது இன்டிமேட் பண்ணா கண்டிப்பா நமக்கு தகவல் கிடைக்கும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, நமக்கு அதுதான் தேவை. அவனுக்கு கண்டிப்பா பணத்தை செலவு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி செலவு பண்ணும்போது அவங்க கண்டிப்பா மாட்டிப்பாங்க. நம்ம கொஞ்சம் விழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ் எங்கேயோ போயிட்டே இருக்கும்போது யாரோ கால் பண்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நேரா போயிட்டு எஸ்ஐய பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னும் போது இவருக்கு அல்லு கிளம்புது. இவன் நம்ம கிட்ட அப்படி என்ன பேச போறா, இவ சரியான ஏழ்றையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன்ல போயிட்டு மீட் பண்ணும்போது நீ அந்த கேஸ மறுபடியும் மேல்முறையீடு பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா மேடம் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, எத்தனை வாட்டி அந்த கமிட்டி வந்து உங்ககிட்ட கேட்டாலுமே இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் தான் ஷூட் பண்ணேன், தற்காப்புக்காக நான் தான் ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொல்ற. மாத்தி ஏத்தி சொன்னேன், ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கை நாசமா போச்சு, இன்னும் கேவலமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்போ இந்த எஸ்ஐ என்ன கேக்குறாரு அப்படின்னா, நீங்க தானே ஆள் வச்சு உங்களுடைய மாமனாரை போட்டு தள்ளினீங்க, அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அந்த விஷயம் உனக்கு எதுக்கு, அது என்னுடைய பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. பர்சனலும் கிடையாது ஒன்னும் கிடையாது, உங்களுக்கும் அந்த எஸ்ஐக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு, அந்த கனெக்ஷனை பத்தி மாமனாருக்கு தெரிய வந்து அவரு உங்களை கேட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் நீங்க கடுப்பாயிட்டு இந்த விஷயம்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு போட்டதாகவும் கேள்விப்பட்டனே அப்படின்னும் போது அப்படி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா மருமகளையும் பேர குழந்தையும் இவரு நல்லா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுக்கு போனாலே உரசிக்கிட்டு இருப்பாரு, என தப்பாவே பார்த்துட்டு இருப்பாரு. இதையெல்லாம் தாண்டி ஒரு நாள் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது பாத்ரூம்குள்ள எட்டி பாக்குறாரு. நான் கூட பொறுத்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோயேன், என்னுடைய 12 வயசு பெண் குழந்தைய தூக்கி மடி மேல உட்கார வச்சு படம் வரைய கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடவிட்டு இருந்தான். அதான் அவனை ஆள் வச்சு போட்டேன், இது என்னுடைய பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல இந்த லேடி போலீஸோடைய அம்மா கால் பண்ணிட்டே இருப்பாங்க, சிக்னல் கிடைக்கவே இல்ல. இப்போ இந்த எஸ்ஐ நீங்க வேற ஊர்ல தானே போஸ்டிங்ல இருந்தீங்க, இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பேங்க் ராபரி கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸை இப்ப நான் தான் விசாரிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏதாவது சஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சஸ்பெக்ட்லாம் ஒன்றும் கிடையாதியா, அவனுக்கு கண்டிப்பா பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் இந்த லேடி போலீஸோடைய அம்மா கால் பண்றாங்க. சிக்னலே கிடைக்கல, உன் போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசிட்டு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்னி கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி காக்கப்பாப்பியோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அவனுடைய மனைவியும் இந்த தாடிக்காரனும் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது காக்கப்பாப்பி வீட்டுக்கு வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா முகம்லாம் கழுவிக்கிட்டு குளிச்சுட்டு வந்த மாதிரி போயிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. உனக்கு கதவை திறக்க எவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. சரி எங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இவரு வீடு முழுக்க போய் தேடும் போது என்னங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு துணி சுத்தி ஒரு பொருள் வச்சிருந்தேன் அதை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவரு ரூமா தேட ஆரம்பிக்கிறாரு. போயிட்டு கபோர்ட ஓபன் பண்ணா அதுக்குள்ளதான் அந்த தாடிக்காரன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். இந்த டைம்ல கரெக்டா அந்த லேடி எங்க இதையா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு காமிக்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவன் பாட்டு அங்க கிளம்பிடுறான். ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டு இருப்பான் இந்த தாடிக்காரன். இப்ப இந்த அம்மாவும் அமைதியா அவன் வெளியே போந்து அப்புறமா கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. நீ கவலைப்படாத, சீக்கிரமா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் இங்க கிளம்புறான். கிளம்பி போயிட்டு அந்த எஸ்ஐய பார்த்து எனக்கு உடனே பணம் வேணும், எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்துருங்க, நான் அர்ஜென்ட்டா வெளியே கிளம்ப போறேன் அப்படின்னும் போது டேய் நான் ஸ்டார்டிங்லயே என்ன விஷயம் சொன்னேன், நான் சொல்ற மாதிரி எல்லாமே பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணா மட்டும்தான் மாட்ட மாட்டோம், போலீஸ் வந்துட்டு எப்ப நம்ம பணத்தை தூக்கி செலவு பண்ணுவோம் எப்போ வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம பணத்தை எடுத்து செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கூட பயங்கரமா சண்டை போட்டு எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாச்சும் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா திரும்பி வந்து அந்த லேடிக்கு பர்த்டே வரப்போது போல அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டைய போட்ட காசை அந்த பீரோ உடைச்சு கொஞ்சமா எடுத்துக்கிட்டு போறான். எடுத்துக்கிட்டு ஒரு நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க பணத்தை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கவுண்ட் பண்ணும்போது மிஷின்ல இன்டிமேட் பண்ண ஆரம்பிக்குது, இது அந்த காசு தான் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த காசுல என்னமோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்குது. உடனே கடைக்காரன் போலீஸ்க்கு கால் பண்ண லோக்கல் போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. போலீஸ பார்த்தோன்னே அங்க இருக்கிற கண்ணாடியை உடைச்சி ஒரு நகையை மட்டும் ஆட்டைய போட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் அங்கேயே உடஞ்சி கிடக்கிற ஒரு கண்ணாடி பீஸை தூக்கி அந்த கடைக்காரனுடைய கழுத்துல வச்சு யாராவது கிட்ட வந்தீங்க இந்த ஆளை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி எப்படியோ நேக்கா எஸ்ஐ அங்கிருந்து ஓடியே போயிட்டான். இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது இந்த தாடிக்காரன் தான் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. இந்த தாடிக்காரனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த காக்க பாப்பியுடைய ஆள் தான் இவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த
தாடிக்கார நேரா போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து, உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா, அதுக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டைய போட்டு கொண்டு வந்த செயினை மாட்டி விடுறான். அந்த பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே, எப்படி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதெல்லாம் கேட்காத, நம்ம அவசரமா இன்னைக்கே கிளம்புறோம், நீ கிளம்பி ஈவினிங் 5 மணிக்கா ரயில்வே ஸ்டேஷன் வந்துரு, அங்க வந்து நான் உன்னை பாக்குறேன், நம்ம வெளியூருக்கு போயிட்டு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு வெளியே போகும்போது இப்போ காக்க பாப்பி வந்துட்டாரு. டே என்னடா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணே சும்மா ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே அண்ணிய பார்த்துட்டு பர்த்டே விஷ் பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்குள்ள போனேன் அப்படின்னும் போது, சரி வா உள்ளுக்குள்ள வா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லண்ணே வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமேட்டுக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இந்த டைம்ல காக்கப்பாப்பி வந்துட்டு மனைவியுடைய கழுத்துல புது நகை இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டாரு. அடியே இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லங்க இந்த நகையை இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கடையில வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஓகேனா வாங்கி கொடுங்க, இல்லனா திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னும் போது, எனக்கு பிடிக்கல திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனுடைய ஆள் ஒருத்தன் கால் பண்றான். கால் பண்ணி போலீஸ் வந்திருக்காங்க, எஸ்பி மேடமே வந்திருக்காங்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது காக்க பாப்பியும் கிளம்பி அவனுடைய இடத்துக்கு போறான். அப்போ அந்த லேடி போலீஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க, எங்க இந்த தாடிக்காரன், அவனை உடனே பார்க்கணும், ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டான் அப்படின்னும் போது, என்னது அவன் அவ்வளவு ஒத்தலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பையன், இந்த மாதிரி வம்பு தும்புக்கெல்லாம் போகாம இப்போ ஒரு ஷெட்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் எனக்கு தம்பி மாதிரி, நானும் அவனும் ஒரே தட்டுல ஒன்னா சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்ல, இங்க பாரியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. இந்த வீடியோல அவன் வந்துட்டு ஒரு நகையை ஆட்டையை போட்டுட்டு போறான். இந்த நகையை தான் இப்போ என் பொண்டாட்டியுடைய கழுத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பி சொல்ல, இப்போ உடனே இந்த லேடி போலீஸ் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டே நீ சொன்ன விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது, ரெண்டு பேரும் ஒரே தட்டுல ஒன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கிண்டல் பண்ணும்போது இவனுக்கும் இப்பதான் புரியுது, நம்ம மனைவியும் அந்த தாடிக்காரனும் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட எந்திரிக்கும் போது, சரி வா போலாம், போயிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, மேடம் என்னால உங்க கூட வர முடியாது, நானே போறேன், நேரா போயிட்டு என் கன்னை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் சுட்டு சாகடிச்சுட்டு தலையை வெட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாம ஒழுங்கா கூட வாடா அப்படின்னு சொல்ல, இவன் டக்குன்னு கன் எடுத்து இந்த லேடி போலீஸுடைய மண்டையிலேயே அடிச்சு, எங்கொய்யால சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை காமிச்சு மிரட்டிட்டு ஓடலான்னு பார்க்கும்போது இந்த லேடி போலீஸ் கன் எடுத்து இவனை டப்புன்னு ஷூட் பண்றாங்க. இவன் ஸ்பாட் அவுட். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த தாடிக்காரனை காமிக்கிறாங்க. நான் அவசரமா வெளியே கிளம்புறேன், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த எஸ்ஐ கொடுக்க மாட்டேன், வெயிட் பண்ணு அப்படின்றாரு. நம்ம மாட்டிப்போம் அப்படின்றாரு. உன்கிட்ட பேசிட்டு இருக்கலாம், டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ அடிச்சு தள்ளி விட்டு அவன் பணத்தை ஆட்டையை போட்டுட்டு, அதுவும் மொத்தமா ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். டே உனக்கு வேணுன்ற பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்துட்டு போடா, அந்த பணத்துக்காக நாங்களும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கத்திக்கிட்டே பின்னாடி போறாரு. அந்த பையன் கேட்காம ஓட இவரு கன் எடுத்து காலிலேயே ஷூட் பண்றாரு. அப்ப அந்த பையன் தவறி கீழே விழுகிறான், அதுவும் மாடி மேல இருந்து கீழே விழுகிறான். அந்த டைம்ல டிரைவர் காரை ஓட்டிட்டு வரும்போது அந்த காருக்கு மேலேயே ஒழுகுறான். செம்மடி, அங்கேயே ஸ்பாட் அவுட், பையன் செத்தே போயிட்டான். இப்போ இந்த விஷயம்லாம் பார்த்து டிரைவர் பையன் பயப்பட ஆரம்பிக்கிறான், ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறான். அநியாயமா இந்த ஆளு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாரு, ஒருவேளை காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம எஸ்ஐ வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இவனை புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. பொச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, நீலாம் நல்லவனே கிடையாது, நீ வந்துட்டு அவனை கொலை பண்ணிட்டு இப்போ என்னையும் கொலை பண்ணிட்டு மொத்த பணத்தையும் ஆட்டையை போட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு, நான் என்னைக்காச்சும் நல்லவனு உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? நான் நல்லவனா இருந்தேன் ஒரு காலத்துல, இப்போ நல்லவன் கிடையாது, ஆனா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் கண்டிப்பா கொடுப்பேன், இப்போ இங்க இருந்து கிளம்பு, போலீஸ் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐயோ இந்த பையனும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இந்த ஸ்பாட்டை எப்படியோ போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா இந்த தாடிக்காரன் போன் யூஸ் பண்ணிருப்பான், ஆஃப் கூட பண்ணிருக்க மாட்டான், அந்த போனோட இவனை பொச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த போலீஸ் எப்படியோ ட்ரேஸ் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு வந்து தோண்டி டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த தாடிக்காரனுடைய போனை வச்சு இந்த போனுக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க, இவன் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டிரைவரை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டிரைவர் தான் கடைசியா தாடிக்காரனுக்கு கால் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த தாடிக்காரன் டிரைவருக்கும் நிறைய வாட்டி கால் பண்ணிருக்கான். இவனும் ஒருவேளை கூட்டாளியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய போன் லொகேஷனை வச்சு இவனை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த எஸ்ஐ தான் எல்லா பிளானையும் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் எஸ்ஐ, இவன் மேல ஒரு கேஸ் இருக்கு, ரிட்டையர்ட் ஆயிட்டான். ஏன் நம்ம எஸ்ஐ உடைய உண்மையான பேர் கூட இந்த பையனுக்கு தெரியாது, பொய்யான பேர் தான் சொல்லி வச்சிருப்பாரு. எங்கடா மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கோர்ட்டு வாசல்ல ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையில் தான் மீட் பண்ணி இவங்க 3 பேரும் பேசிருப்பாங்க. இவங்க 3 பேருக்குமே 3 பேரும் யாருன்னு தெரியாது. அட்லீஸ்ட் அவன் போன் நம்பர் ஆச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்குன்னு சொல்றான். அவனுக்கு கால் பண்ணி ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னும் போது இப்போ இந்த டிரைவரும் நம்ம எஸ்ஐக்கு கால் பண்றான். கால் பண்ணி எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பணம் தானே, நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு காலைல 10 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இந்த
ஸ்பாட்ல வெயிட் பண்ணு அப்படின்னும் போது இவரும் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மப்டியில போலீஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐயும் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு போயிருப்பாரு. போனவரு நேரா போயிட்டு பணம் கொடுக்காம ஃபர்ஸ்ட் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது போலீஸ்லாம் மப்டியில நிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு. கொய்யால எனக்கே விபதி அடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி நீ அப்படியே நடந்து ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட வா அப்படின்னும் போது இவனும் வர ஆரம்பிக்கிறான். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா போனை பேசி முடிச்சுட்டு பஸ்ஸுக்குள்ளேயே போனை தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாரு. எங்கடா போலீஸ் கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் தைரியமா போலீஸ் இருக்காங்க, என்ன விஷயம் ஆயிட போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது போலீஸ் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு நம்ம எஸ்ஐ இவனை பிடிச்சி ஆட்டோக்குள்ள போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ இந்த விஷயத்த பார்த்துட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. போலீஸ் டீமே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா எப்படியோ இவங்க போற வழியிலேயே போலீஸ்க்கு மறுபடியும் டெமிக்கி குத்துட்டு இறங்கி ஒரு கடைக்குள்ள போறாங்க. கடைக்குள்ள போயிட்டு பேசிட்டே இருக்கும்போது இங்க பாரு நிலைமை கைமீறி போயிடுச்சு, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கையோட கொண்டு வந்திருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் டீ ஆர்டர் பண்ணு அப்படின்னும் போது இவனும் ஆர்டர் பண்றான். இப்போ இந்த எஸ்ஐ பணத்தை கொண்டுட்டு போயிட்டு பாத்ரூம்க்கு வெளியில ஒரு டஸ்ட்பின் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போட்டு வந்து இங்க பாரு உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அதுக்குள்ள போட்டு வந்திருக்கேன், போயிட்டு எடுத்துக்கிட்டு வா, யாரும் பார்க்காத டைம்ல எடுத்துக்கிட்டு வா அப்படின்னும் போது இவனும் போயிட்டு கொண்டுட்டு வரான். இப்போ எஸ்ஐ நம்ம மீட் பண்ணது இதான் கடைசியா இருக்க போது, என்ன நீயும் மறந்துடு உன்னை நானும் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பையன் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருப்பான். டீ குடிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து பார்க்கும்போது இந்த பையன் இறந்து போய் கிடக்குறான். எஸ்ஐ இந்த பையனை விட்டு வச்சா நம்மள போட்டு குத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி அந்த பாத்ரூம் கிட்ட போயிட்டு வா, அங்கதான் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு அவன் போயிட்டு வரத்துக்குள்ள இந்த டீல விஷம் கலந்துட்டு இருக்காரு. இவன் குடிச்சிட்டு இப்போ இறந்து போயிட்டான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு எஸ்பி சரியான கான்ல இருக்காங்க. அவன் என்ன பயங்கர புத்திசாலியா இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏதாவது நமக்கு க்ளூ கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேடம் அங்க வந்தவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு, அவன் தான் டீயை தூக்கி இந்த டிரைவருக்கு குடிக்க கொடுத்திருக்கான், அப்படி கொடுக்கும் போது அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அதுல ஒட்டி இருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பழைய ரெக்கார்ட்ஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே மேட்ச் ஆகல. இவன் பழைய ஆளே கிடையாது, புதுசா பிளான் பண்ணிருக்கான் போல, புது திருடம் போல அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு சைன் போடணும், சில ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல அங்க அந்த எஸ்ஐ வராரு. இவருடைய கேஸுமே இந்த கோர்ட்ல தான் நடந்துகிட்டு இருக்கும். அவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோ கையில இருக்க ஃபைலு கீழே விழுந்து பேப்பர்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கும். அதுக்கு இந்த எஸ்ஐ தான் ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுதும் போது பேனா எழுத மாட்டேங்குது. இந்தாப்பா தம்பி இந்த பேனால எழுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ஹீரோக்கு சரியா எழுத வர மாட்டேங்குது. அது ஃபவுண்டைன் பேனா தம்பி, இதுக்கு முன்னாடி ஃபவுண்டைன் பேனால எழுதுந்தே கிடையாது போல, கொஞ்சம் சாட்சி வச்சு எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய விசாரணை ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாரு. மேல போனா விசாரிக்கிறாங்க. இவர் என்னென்னமோ பேசிட்டாரு. பேசி முடிச்சுட்டு கீழே வரும்போது நம்ம ஹீரோ பேனாவை கையில கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த எஸ்ஐ சரி ஓகேப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போற வழியில மயக்கம் போட்டு விழுகிறாரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ பாவம் இந்த மனுஷன் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. பார்த்தா இவருக்கு சுகர் லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கும், அதனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல கண்ணை முடிக்கிறாரு. கண்ணை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறி முடிஞ்சதுக்கு அப்புறமா டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த எஸ்ஐ கிட்ட அவரை பத்தி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி கண்ணு காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாரு. இவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவே மனசு மாறி போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி பேசிட்டாருன்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு பயங்கர ஜென்டில்மேனா பயங்கர எப்படி சொல்றது தன்மையான மனுஷனா பேசிட்டு போயிருப்பாரு. வாழ்க்கையவே புரிய வைக்கிற மாதிரி பேசிட்டு போயிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன திடீர்னு என்ன மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னைக்கு நான் ஒரு நல்ல மனுஷனை பார்த்தேன், அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வாழ்க்கையே புரியுது அப்படின்றாரு. இப்படியே இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த டீயை குடிச்சு பார்த்துட்டு அவ்வளவா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கமெண்ட் அடிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் நம்ம நல்ல டீ குடிக்கணும் அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல மம்மதி அக்கா கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு, அந்த கடை டீ தான் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஹீரோயின் சொன்னோனே ஹீரோக்கு என்னமோ தோணுது. இதே விஷயத்த அந்த டிரைவர் சொல்லிருப்பான், இந்த டீ கடை வாசல்ல தான் நாங்க மீட் பண்ணோம், எப்பயுமே அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அப்படிதான் பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்த டிரைவர் சொல்லிருப்பான். இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆனோனே நம்ம ஹீரோ நேரா அந்த கடைக்கு போயிட்டு விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ மீட் பண்ணாரு பாத்தீங்களா அந்த எஸ்ஐ, அவரும் இந்த நபரும் ஒரே ஆளா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ நம்ம ஹீரோக்கு ஃபைல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அந்த ஃபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டீ கடையில டீ கப்
உடம்புலயுமே ஃபிங்கர் பிரிண்ட கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே மேட்ச் ஆகுதா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் போயிட்டு கொடுக்கும் போது அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த எஸ்ஐயை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல பார்த்தா அந்த எஸ்பியை காமிக்கிறாங்க. எஸ்பியோடைய அல்லக்கை ஒருத்தர் வந்துட்டு மேடம் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த எஸ்ஐ கமிட்டி முன்னாடி நீங்க தான் முஸ்தபாவையும் அவங்க அப்பாவையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணீங்க, தன்னுடைய கன்னை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி கொலை பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி ஒரு ஆதாரமும் இருக்கான், வீடியோ ரெக்கார்டுமே சப்மிட் பண்ணிருக்காரா அப்படின்னும் போது எனது வீடியோ ரெக்கார்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிடல் கேன்டீன்ல உட்கார்ந்து பேசும்போது ஒரு போனை நோண்டி பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. அது என்ன விஷயம்னு பார்த்தா கேமரா ஆன் பண்ணி வச்சிட்டு இருக்காரு போல, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அட காண்டா மிருகத்துக்கு பிறந்தவனே என்ன நேக்கா என்ன போட்டு வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சரியான கான்ல இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த எஸ்ஐயை காமிக்கிறாங்க. இவர் எதுக்காக ஆட்டையை போட்டிருப்பாரு அப்படின்னா இவருடைய மனைவிக்கு ஒரு ஆபரேஷன் பண்றதா இருந்திருக்கும். அந்த ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. எப்படியாச்சும் தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டையெல்லாம் போட்டிருக்காரு. இப்போ ஆபரேஷன் நடக்குது. ஆபரேஷன் முடிஞ்சா அவங்களால காப்பாற்ற முடியல, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாரு. இவர் உடஞ்சி போயிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு சார் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்போ இந்த விஷயம்லாம் எஸ்பிக்கு தெரிய வருது. எஸ்பி நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டியா, இப்போ எங்க இருக்கிற அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு இன்னைக்கு கோர்ட் லீவு, இன்னைக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, அது மட்டும் இல்லாம நீ இப்போ போலீஸ்காரன் கிடையாது, சஸ்பென்ஷன்ல இருக்க, உன்னால அவனை கொண்டுட்டு போயிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, நீ அவனை அரெஸ்டும் பண்ண முடியாது, நம்ம இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வா நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் அந்த பாழஞ்ச பில்டிங்க்கு இந்த எஸ்ஐயை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்க இங்க பாரு தம்பி யாரு சொல்லி நீ இந்த விஷயம்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு சத்தியமா புரிய போறதே கிடையாது, இந்த வீடியோ மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்கும் போது வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவ எஸ்பி ஒரு போலீஸ்காரின்னு பார்த்தா சரியான கொலகாரியா இருப்பா போல, இந்த ஆளை எப்படியாச்சும் நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த லேடி வந்து இந்த ஆளை கொலை பண்றாங்க, இந்த ஆளை மட்டும் இல்லாம உண்மையை தெரிஞ்ச என்னையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐயை கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க டீமோட வந்துட்டாங்க. ஏன் அப்படி உயிரெடுக்கிற, ஒழுங்கா அந்த ரெக்கார்டை மட்டும் என் கையில கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை காமிச்சு மிரட்டும் போது இவரு கன்னை தூக்குறாரு. அந்த அம்மா போட்டே தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளிட்டு பாக்கெட்ல செக் பண்ணி பார்த்தா அந்த போனை காணும். உங்ககிட்ட போன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேற யாருக்காச்சும் ஷேர் பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு இந்த அம்மா அந்த எஸ்ஐய ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கு நம்ம கோர்ட்ல போயிட்டு என்ன காரணம் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட கேட்கும்போது அந்த அல்லக்கையில ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது, இந்த எஸ்ஐயோ நம்ம ஹீரோ இந்த ஸ்பாட்ல ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரத்துக்குள்ள இந்த எஸ்ஐ ஹீரோவை ஷூட் பண்ணிட்டான். இந்த விஷயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இந்த எஸ்ஐய நம்ம ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டோம், இதான் சீனு. இந்த சீனை இந்த கதையை நம்ம கோர்ட்ல போயிட்டு சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பயந்துட்டு பாக்குறாரு. அவ்வளவுதான் நம்ம செத்தமுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இப்ப அந்த வீட்டுக்குள்ள யாரையோ ஷூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் மட்டும் கேக்குது. இதான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த ஒரு வயசான தாத்தா கேக்குறாரு, சவுண்டா மட்டும் கேக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த கமிட்டியை காமிக்கிறாங்க. கமிட்டி முன்னாடி நம்ம ஹீரோ உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவன் எப்படா உயிர் படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு தெரியல. நம்ம ஹீரோ என்ன கதை சொல்றாரு அப்படின்னா நானு எஸ்பி மேடம் அங்க இருந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீமா சேர்ந்துட்டு அந்த எஸ்ஐயை கைது பண்ண அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். அவர் எங்களை பார்த்தோன்னே ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு. எஸ்பி மேடம் அதுக்கப்புறம் கூட போன 3 போலீஸையுமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி ஷூட் பண்ணும்போது நான் வேற வழி இல்லாம எஸ்பி மேடம் உடைய கன்னை புடுங்கி அவரை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டேன். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொன்ன விஷயங்கள்லாம் அந்த கமிட்டியை கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே நீங்க போலாம், நீங்க சொல்ற காரணங்கள் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்பும்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அமுச்சு விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முஸ்தபாவை பாக்குறாரு. டே நீ எப்படா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கு இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி மேடம் கன்னை காமிக்கும் போது அந்த டைம்ல முஸ்தபா ஓடி வந்து எல்லாரையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடும் போது தான் நம்ம ஹீரோ பின்னாடியே போயிருப்பாரு. அப்போ ஒரு கார் வந்துட்டு இந்த முஸ்தபாவை அடிச்சு தூக்கி இருக்கும். நம்ம ஹீரோ இவரை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணி வச்சிருக்காரு. போலீஸ் ரெக்கார்ட் படி முஸ்தபா வந்துட்டு இறந்து போயிட்டாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. டெட் பாடி கூட கண்டுபிடிக்க முடியல. இப்போ இவர் தான் வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணாரு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. இவங்க 4 பேருமே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை அவருக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் பங்கமா முடிக்கிறாங்க. என்ன மக்களே இந்த படம் செம சூப்பரா இருந்துச்சா? இதே போல
போலவே ஒரு தமிழ் படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அந்த படத்தை நான் பார்க்கல. நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.